இயக்குனர் அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல ஷங்கர் அவர்களுக்கு உதவி இயக்குனராக ஒரு சில படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதனடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜா ராணி அப்படின்ற திரைப்படத்த டைரக்ஷன் பண்ணாரு. என்னதான் இந்த படம் அந்த படத்துல இருந்து எடுத்தது, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு படமா எடுத்திருக்காரு அட்லி அவர்கள் அப்படின்னு சொன்னாலுமே, அந்த படம் ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய மனதையுமே கவர்ந்தது. இன்றளவுமே பல தொலைக்காட்சிகள்ல அந்த திரைப்படத்த அடிக்கடி போடும் அளவிற்கு அந்த திரைப்படம் செம்ம ஹிட் அடிச்சது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, உடனேயே தளபதி விஜய் அவர்களுடன் அட்லி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அடுத்தடுத்து தளபதி விஜய் அவர்களுடனே ஒர்க் பண்ணாரு. அவர் ஒர்க் பண்ண அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுமே அடித்தது. திடீரென பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ஜவான் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு. நம்ம ஷாருக் கான் அவர்களை வைத்து அவர் எடுத்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 1200 கோடி வசூல் பண்ணுச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இந்த படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது, அதாவது நேஷனல் அவார்டு விருது நம்ம ஷாருக் கான் அவர்களுக்குமே கிடைத்தது. இப்படி ஜவான் திரைப்படம் பல சாதனைகள், பல மரியாதைகளை சம்பாதித்து கொடுத்தது. ஆகையால் அட்லியுடைய பெயர் உலகெங்கும் ஒலிக்க ஆரம்பிச்சது. அந்த வகையில பாத்தீங்கன்னா அட்லி அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்களை பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது அல்லு அர்ஜுனுடன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள படத்தை பண்ணிட்டு இருக்காரு. படத்துடைய அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அட்லி அவர்கள் மீண்டுமே கோலிவுட் பக்கம் திரும்புறாரா. கோலிவுட்ல டாப் ஸ்டார் 2 பேரை வைத்து ஒரு மிகப்பெரிய படத்தை எடுக்க இருக்காராம். இந்த படம் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன பாஷா படத்துடைய ரீமேக் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இந்த படத்தை இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி பக்காவாக கொடுக்க பிளான் போட்டிருக்காரா. அதற்கான வேலைக்கு என்ன அதி தீவிரமாக அட்லி அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இதற்கு நம்ம அட்லி அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள்ல ரஜினி சார் ஒன்று, மற்றொன்று ஏகே அவர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.